திரைப்பட காட்சிகளை மிஞ்சும் அளவிற்கு நேபாளத்தின் ரசுவா மாவட்டத்தில் மிகப்பெரிய பேரழிவானது ஏற்பட்டிருக்கிறது. நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களுக்காக உதவி எண்களை அறிவித்திருக்கிறது இந்திய தூதரகம். மேலும் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கவியரசன். தற்போது கிடைத்திருக்கும் கூடுதல் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் பிரகாஷ். இந்த காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு பெரிய கட்டடம், அது ஒரு ஹோட்டல் வணிக வளாகம் மாதிரி இருக்கிறது. தரையிலேருந்து நிச்சயமாக அது ஒரு 15 அடி அல்லது 20 அடி உயரத்துல தான் இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மளால கணிக்க முடியுது. ஆனா அந்த காட்சியில அந்த வெள்ளம் எப்படி வருகிறது என்று பார்த்தால் அவ்வளவு உயரமான ஒரு கட்டடத்தையும் தாண்டி வெள்ளம் வருகிறது. அதாவது 2015 சென்னை பெருவெள்ளத்தின் போது ஒரு மேம்பாலத்தையே மூடுற அளவுக்கு தண்ணி போச்சு ஒரு இடத்துல. இப்ப இந்த காட்சி அதை நினைவுபடுத்துற வகையில தான் இருக்குது. அவ்வளோ பெரிய கட்டடம், அந்த கட்டடத்தையே மொத்தமாக தாண்டி கொண்டு வெள்ளம் வருகிறது. அதே போல அந்த வெள்ளம் கட்டடத்தின் பின்பகுதியிலிருந்து வருது. அதே போல ஒரு பயங்கரமான வெள்ளம் மற்றொரு திசையிலிருந்து வருகிறது. இப்ப அதுல இருந்து தப்பிச்சு போறதுக்காக மக்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கூட அதனுடைய வேகத்துக்கு பெரும்பாலானவர்களால ஈடு கொடுக்க முடியல. ஏன்னா இயற்கையின் சீற்றத்தை நம்மளால எப்பவுமே தாங்க முடியாது. அப்படி ஒரு காட்சிகளை உண்மையை சொல்லணும் அப்படின்னா பயங்கரமான பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷுவல்ஸை தான் நம்ம பார்க்கிறோம். அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு மனசுக்குள்ள அச்சம் ஏற்படுவதை நம்மளால உணர முடியும். இதனால ஏராளமான மக்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு அச்சம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய லெவல்ல சேதமடைந்திருப்பதாக சொல்றாங்க. பல சாலைகள், மேம்பாலங்கள், அதுவும் நம்ம நேபாள எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆற்றை கடக்கிறதுக்கு மேக்சிமம் இந்த இரும்பு பாலங்கள் வைத்திருப்பாங்க. அதனால அது போன்ற எல்லா பாலங்களும் பெரிய லெவல்ல சேதமடைந்திருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களும் அதை உறுதிப்படுத்துற வகையில தான் இருக்குது. அதே போல இந்த கேஷுவாலிட்டிஸும் பெரிய லெவல்ல அதிகமாக இருக்கும் அப்படின்னு அஞ்சப்படுகிறது. இதுல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழர்கள் சிக்கியிருக்கிறாங்க, இந்தியாவை சேர்ந்த பலர் சிக்கி இருக்கிறாங்க. அதுல 105 பேரை காணும்னு வேற அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல தான் மத்திய அரசாங்கம் நேபாளுக்கு உதவிக்கரம் நீட்ட நாங்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு எப்படி நேபாளம் எல்லையாக இருக்கிறதோ, அதாவது உத்தரப்பிரதேஷ் அதே மாதிரி பீகார், இந்த 2 மாவட்டங்கள்லையும் இந்த 2 மாநிலங்கள்லையும் 7 மாவட்டங்கள், தலா 7 மாவட்டங்கள் நேபாளத்தோட எல்லையை பகிர்ந்துக்கிறாங்க. அதன் காரணமாக நமக்குள்ளேயும் நம்ம நாட்டுக்குள்ளேயும் வெள்ளம் வரலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கிறது. எனவே அதை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அல்லது வெள்ளம் வந்தா அதை ஃபேஸ் பண்ணுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு விஷயங்களெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இது தொடர்பாக 2 மாநில முதலமைச்சர்களோட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே பேசியிருக்கிறார். சரி, இப்ப இந்த வெள்ளம் எப்படி வந்துச்சு அப்படின்னு இப்ப சில காரணங்கள் சொல்றாங்க. ஒன்று திபெத்துல பெய்த கனமழை காரணமாக, அதாவது திபெத்தும் நேபாளமும் எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இடமாக இருக்கிறது. ஒன்றோட எல்லையில தான் மற்றொரு இடம் அமைந்திருக்கிறது. எனவே அங்க கனமழை பெய்து அந்த கனமழையால் பெருவெள்ளம் ஏற்பட்டு அந்த பெருவெள்ளம் நேபாளத்துல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கோஷி ஆற்றுக்கு வருது. சரி, இப்ப கோஷி ஆற்றுக்கு வருகிறது, அதற்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறோம், தலா 7 மாவட்டங்கள் 2 மாநிலத்திலையும் நேபாள எல்லையை பகிர்ந்துக்குது. அதுல இந்த கோஷா நதி கோஷா ஆறு மூலமாக வரக்கூடிய தண்ணீர் என்பது நீட்டா உத்தரப்பிரதேசத்துக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த பார்டர் ஷேரிங்ல மேப்பை பார்க்கும்போது கோஷா நதியிலேருந்து உள்ள வருது தண்ணி இந்தியாவுக்குள்ள குறிப்பாக யூபியில அது கங்கையில கலந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. எனவே கங்கை ஆற்றுல எந்த அளவுக்கு வெள்ளம் ஏற்படலாம் அல்லது இப்ப எவ்வளவு தண்ணி போயிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அதிகாரிகள் மிகவும் உன்னிப்பாக கவனித்து பார்த்து வர்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்டக்காறு வழியாக இந்த வெள்ளம் என்பது பீகாரையும் சேருது. எனவே இந்த 2 மாநிலங்களுக்குள்ளும் நேபாளத்திலிருந்து வரக்கூடிய வெள்ளம் உள்ள வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். மற்றொரு முக்கியமான செய்தியை நம்ம பார்க்கிறோம். இந்த பேரிடர் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்
நேபாள பிரதமர் அவர்களோடு பேசி இருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. மேலும் வந்து நேபாளத்துக்கு உதவ எல்லா வகையிலும் இந்தியா தயாராக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பிரதமர் அவர்கள் அந்த நாட்டினுடைய பிரதமரிடம் வந்து சொல்லியிருக்கிறாங்க, உறுதி கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இரண்டுமே அண்டை நாடுகளாக இருப்பதால இந்த மாதிரி வந்து வெள்ளம் ஏற்படும் போது அல்லது இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் போது ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்வது என்பது இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த அடிப்படையில நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம் அப்படிங்கிறத பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு தேவையான அந்த பொருட்களை, அத்தியாவசிய தேவையான பொருட்களை வந்து அனுப்புறதுக்கும் நாங்க தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து துணை ராணுவ படையும் வந்து நேபாளத்துக்கு சென்று மீட்பு பணியில ஈடுபடுவதற்காக தயாராக நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் வந்து இந்தியாவும் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நம்ம முன்னாடியே அந்த கட்டடத்தை பத்தி பேசணும். 5 மாடி சீன குடியேற்ற அந்த விஷயம், அந்த கட்டடமும் வந்து அங்க அடித்து செல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையே நம்ம தகவலாக பார்க்கிறோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல உயிரிழப்புகள் மிகவும் அதிகரித்திருக்க கூடும் அப்படிங்கிறது இந்த விஷுவலை பார்த்தாலே நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது, எந்த அளவுக்கு வந்து தண்ணி வருது அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மொத்தமாக சேதமாகிவிட்டால் அதை திரும்ப கொண்டு வருவதற்கு பல ஆண்டுகள் தேவைப்படலாம். அது ஒரு இது. ஏன்னா நேபாளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து சுற்றுலா தான் வந்து முக்கியமான தொழில். அதனால வந்து இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படும் போது சுற்றுலா பயணிகளோட வருகை குறையும். அதே மாதிரி உள்கட்டமைப்பு சரியாகிற வரைக்கும் அப்பயும் அவங்களுடைய வருகை வந்து குவியும். இதுல வெள்ளம் பாதித்த பகுதிகளில் வசித்த ஆயிரக்கணக்கானோர் வந்து உயிரிழந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் மூலமாக தெரிகிறது. எனவே வந்து இந்த கோர காட்சிகளே வந்து இந்த விஷயத்துக்கான சாட்சி அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது பிரகாஷ். தகவலுக்கு நன்றி கவியரசன்.